காஷ்மீர் எப்போ இந்தியா பாகிஸ்தானோட சேருதோ அப்போதான் இந்த டூ நேஷன் தியரியோடைய ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போக முடியும். அது வரைக்கும் டூ நேஷன் தியரி வில் கண்டினியூ, இந்த ஜிஹாத் வில் கண்டினியூ அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஒன்னா இருக்க முடியாது, ஒரே தட்டுல சாப்பிட முடியாது, ஒரே ஈக்குவலண்டா இருக்க முடியாது, அவங்க அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு சம்திங் இஸ் தேர், சம் அஜெண்டா இஸ் தேர். அந்த அஜெண்டா வாஸ் டிவைட் அண்ட் ரூல். பாகிஸ்தானி ஆர்மி இது அதோட ஸ்டேப்பிள், அதோட வாழ்வு ஆதாரமே இதுல தான் இருக்கு. டூ நேஷன் தியரி, காஷ்மீர். பாகிஸ்தானி ஆர்மி டோட்டல் ஃபெயிலியர். இதை பாகிஸ்தான் தான் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீங்களே பண்ணியிருக்கலாமே, நீங்களே ஒரு சதி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நாங்க பாபரி மஸ்ஜிதை கட்டுவோம்னு ஒரு செனேட்டர் பேசக்கூடிய பேச்சு அது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ்ரேலோட இருக்கு, நாங்க இந்தியாவை ஒரு we will teach them lesson. லாகூர்ல அவங்க வந்தா அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம்னு ஜேயுஎஃப் சொல்றாரு. அண்ட் பாகிஸ்தான் போட்ட பிளான் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு சவுக்கத் அலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியும். இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய பதற்றம் நிலவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது குறித்து நீங்கள் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடியே நமக்கு கொடுத்த பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேச்சு தமிழை பேசலே இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் கஸ்வத்துல் ஹிந்த் பற்றி. அப்புறமா அந்த ஆர்கனைசேஷன்ஸ், மற்ற அமைப்புகள் இந்தியாவில் எப்படிலாம் ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஜிஹாத் வியூஸ்லாம் அப்படின்னு அதை நம்ம பேசினோம். 6-8 மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம். அதோட இம்பேக்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம கஸ்வத்துல் ஹிந்த் பற்றி பேசும்போதே இந்தியாவை படையெடுக்கக்கூடிய ஒரு தருணம் விட்டது அப்படின்னு அவங்களுடைய ப்ரொபகேண்டாலாம் இருந்தது. அந்த ஹதீஸை கூட நம்ம அது பொய்ன்னு சொல்லி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். அது நான் என்ன ஆச்சுன்னா, இந்த வஃப் ஆக்ட் வரும்போது இந்த மாதிரியான ப்ரொபகேண்டா, வஃப் ஆக்ட் வந்துடுச்சு, இப்போ நேரம் நெருங்கிடுச்சு ஜிஹாதுக்கு, அது கூட நம்ம பேசியிருக்கோம். அந்த இதெல்லாம் நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோஸில் இருந்து ப்ளஸ் ப்ரொபகேண்டா மெட்டீரியல்லாம் நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. தமிழ் எல்லா லாங்குவேஜஸில் அது வந்திருக்கு. தென் அதே நேரத்தில் லஷ்கர் ஏ தய்பா ஓட கோரின்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் கூட இந்த கோயம்புத்தூர் மேட்டர்ஸ் பற்றிலாம் பேசுறது, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த டூ நேஷன் தியரி, இந்து முஸ்லீம்ஸ் ஒன்றா இருக்க முடியாதுன்னு ஆசிம் முனீர், பாகிஸ்தானுடைய சோகால்டு ஆர்மியோடைய தளபதி பேசியிருந்தார். அதுக்கப்புறமா ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா சோக நிகழ்வு நடந்தது பஹல்காமில். இந்த நிகழ்வுக்கு அப்புறமா கூட இதே ஆசிம் முனீர் இதை பற்றி பேசினார். இந்துஸும் முஸ்லீம்கள் ஒன்றா இருக்க முடியாது, காஷ்மீர் பார்ட்டிஷன் நடந்த ஒரு அஜெண்டா இருக்கு இல்லையா, அது முழுமை அடையலை. காஷ்மீர் எப்போ இந்தியா பாகிஸ்தானோட சேருதோ அப்போதான் இந்த டூ நேஷன் தியரியோடைய ஒரு லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு போக முடியும். அது வரைக்கும் டூ நேஷன் தியரி வில் கண்டினியூ, இந்த ஜிஹாத் வில் கண்டினியூ அப்படின்னு தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த வியூஸ் இது எப்போ வந்தது இந்தியாவில் ஒரு தோராயமாக நம்ம பார்த்தா, எம்பரர் அக்பர் தீனிலாஹி எல்லா மதங்கள் ஒன்று, சுல்லைக்குள் எல்லாமே எல்லாரோடையும் ஒரு நெருக்கமான உறவு கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். அந்த மாதிரி அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். நவரத்னாஸ் இருந்தாங்க கோர்ட்டில், பீர்பல் இருந்தார், ராஜா டோடர்மால் இருந்தார். எல்லா மதத்தினருக்கும் அங்கே ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டது. எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஆல் மினிஸ்ட்ரிஸ், ஆல் ரிலிஜன், உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்து தான் இருந்ததை தவிர உங்களுடைய மதத்தை பொறுத்து இல்லை. ஸோ இந்த இதில் என்ன ஆகுதுன்னா, முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு ஒரு 1526 இவர் அக்பர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சோஷியல் ரெவல்யூஷன் நடக்குது. இதை எதிர்த்து இதுக்கப்புறமா ஷேக் அஹமத் ஷிரிந்த் அப்படின்னு
ஒரு ஒரு பெரிய மத தலைவர் இருந்தார். ம். அவர் இதை எதிர்த்தார். இது வந்து இஸ்லாமை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு ஒரு செயல் இது. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஒன்றா இருக்க முடியாது, ஒரே தட்டில் சாப்பிட முடியாது, ஒரே ஈக்குவலண்ட்டாக இருக்க முடியாது, அவங்க வந்து அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு ஷேக் அகமது சிரிந்து ஜஹாங்கீரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜஹாங்கீர் சில பாலிசிஸ் அக்பரோட சில பாலிசிஸ்லாம் மாற்றினார். ஜஹாங்கீர் தான் குரு அர்ஜுன் தேவை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. குரு அர்ஜுன் தேவுக்கு ரொம்ப நெருங்கிய இது ஒரு ஒரு மத தலைவர்னா, இன்னொரு மத தலைவர் மியா மீர் இருந்தார். அவர் வந்து கடவுள் வந்து எல்லார்கிட்டையும் இருக்க எல்லாருடைய செயல்பாட்டு மூலமா கடவுளை அடையலாம் அப்படின்னு மியா மீரோட கொள்கை. அது உண்மையான சூஃபியத்துவம் கொள்கை இருந்தது. சுலைக்குல் எல்லாரோடைய வந்து அமைதியாக போகணும், அமைதி மார்க்கம் அப்படின்னு. குரு அர்ஜுன் தேவ் நம்ம மியாமீர் தான் இந்த ஹர்மிந்தர் சாஹிப் இருக்கு இல்லையா, கோல்டன் டெம்பிளோடைய மியாமீர் தான் முதல் அடிக்கல் அவர் தான் வைக்கிறார். ஓகே. ஸோ இது வந்து என்ன காட்டுதுன்னா, முஸ்லீம்களும் ஹிந்துக்களும் ஒன்றா இருக்கலாம்னு காட்டுது. ஷேக் அகமது ஷீரிந்துக்கு இதுக்கு பிடிக்கல. ஸோ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவரை குரு அர்ஜுன் தேவை வந்து கொள்றாங்க. குரு அர்ஜுன் தேவுக்கு அப்புறமா மியாமீர் வந்து பேக்வேர்டு, அவர் வந்து வெளியே இந்த இதில் ப்ராப்ளமில் அவரையும் வந்து சிறைப்படுத்துகிறாங்க. தென் ஷாஜஹான் வரார். ஷாஜஹானுக்கு வந்து அவ்வளோ அவர் வந்து 2 பேருக்கு கூடயே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டார். ஷாஜஹானோட மகன் தாரா ஷிகோ மியாமீருடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு. அவர் வந்து மஜ்மா அல் பஹ்ரைன் 2 கடல் சங்கமிக்கிற இடம் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு, 2 ரிலிஜியன்ஸ் ஒன்றுன்னு சொல்லி. இது அவருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து போரில் தோத்துட்டாரு. அப்புறமா யார் வந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 2 நேஷன் தியரி என்ற கான்செப்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்து முஸ்லீம்ஸ் அப்போவே நடந்திருக்கு. இப்போ நடக்கிறது மட்டும் இல்லை, 15ஆம் நூற்றாண்டுல இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கப்புறமா வந்து 1761க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும். நடுவில் வந்து முகல் எம்பையர் வந்து சரிவு. அது சரிவு வந்த பிறகு, அது சரிவுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு இவங்க சொல்றாங்கன்னா, இது வந்து மராத்தாஸ் பவருக்கு வந்துடுறாங்க, மராத்தாஸ் வந்து எல்லாம் டெல்லியை கேப்சர் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அட் த சேம் டைம் மராத்தா வந்து ஒரு முகலாய மன்னரை காப்பாற்றி கூட இருக்காங்க. அதெல்லாம் பேசாம மராத்தாஸ் ஆள வந்து ஒரு பெரிய ஆபத்து இஸ்லாமுக்கு, இந்த மராத்தாஸை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷா வலியுல்லான்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அமர் ஷா அப்தலியை வந்து இது வந்து நீங்கள் வந்து முஸ்லீம்கள் வந்து பவரை இழந்துட்டு இருக்காங்க, இந்துக்கள் வந்து மேலோங்கி இருக்கிறாங்க, இவங்களை ஒழிச்சாதான் இஸ்லாம் வந்து வரும். கஸ்வத்துல் ஹிந்த் இதே கான்செப்ட் தான். கஸ்வத்துல் ஹிந்த் கான்செப்டில் இந்தியா மீது யாரெல்லாம் படையெடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஹதீஸில் இருக்குன்னு பொய் ஹதீஸ் சொல்லி அவர் அங்கேருந்து புறப்பட்டு 1761 பேட்டில் 3வது பானிபட் போர் நடக்குது. 3வது பானிபட் போரில் மராத்தா தோல்வி அடைகிறாங்க. பட் இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, மராத்தாவோட ஆர்ட்டிலரி சீஃபே ஒரு முஸ்லீம் தான். சதாசிவ் பாவ் உயிர் தியாகத்துக்கு அப்புறமா அவருக்கு சிதா வந்து கொடுத்ததே வந்து இப்ராஹிம் கர்தி தான். ஸோ இது என்ன ஆகுதுலாம், இதெல்லாம் வந்து மறைக்கப்படுது. இது ஏதோ வந்து முஸ்லீம் வர்சஸ் ஹிந்துவா வந்து காட்டுறது யாரு, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய இந்த முல்லாஸ் தான் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி இந்த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டியை உடைக்கிறாங்க. 1761க்கு அப்புறமா பிரிட்டிஷ் ராஜ்யம் தான், பிரிட்டன் தான் இந்தியாவை வந்து இதை யூஸ் பண்ணி பிரிட்டிஷ் ராஜ்யம் வந்துடுது, பிரித்தாளும் கொள்கை வருது. இதுக்கப்புறமா வந்து ஷா வலியுல்லாவுடைய பேரன் ஷா இஸ்மாயில் டேல்வியும் அவருக்கு அஹமத் கான் பரேல்வின்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க 2 பேர் வந்து பிரிட்டிஷ் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எதிரிலாம் யாருன்னா, இது 1840 இது நடக்குதுன்னு வைங்களேன், 25 இருந்து இது நடக்குது. பெரிய எதிரி வந்து நமக்கு ரஞ்சித் சிங், சிக் எம்பையர் தான். ஏன்னா மியாமீர் நான் சொன்னேன் இல்லையா, மியாமீரோட 2 பசங்க வந்து ஃபக்கீர் பிரதர்ஸ்ன்னு, அவங்க 2 பேரும் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க ரஞ்சித் சிங் கவர்மெண்ட்ல. அந்த கவர்மெண்ட் வந்து பிரிட்டிஷ் ட்ரீட்டி ஆஃப் அம்ரித்சர் அவங்களோட உடன்படிக்கை போட்டாங்க. ஒரே ஒரு ட்ரீட்டி வந்து பிரிட்டன் உடன்படிக்கை போட்டு அதை வந்து மீறாத ட்ரீட்டி வந்து மகாராஜா ரஞ்சித் சிங்கை தான். ஸோ மகாராஜா ரஞ்சித் சிங்கை சபோட்டாஜ் பண்ணணும்னு இவங்க என்ன சொன்னாங்க, மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து முஸ்லீம்களுக்கு எதிரி அப்படின்னு ஒரு
கிளப்பி விட்டாங்க, ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டாங்க. அதுக்கு வந்து யாரு கைக்கூலினா ஷாவலியுல்லாவுடைய பேர குழந்தை ஷா இஸ்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து ஹிஜ்ரத்ன்னு சொன்னா இங்க இருந்து புலம்பெயர்க்கிறது, இந்தியாவை விட்டு ஆப்கானிஸ்தானுக்கு போறாங்க. ஆப்கானிஸ்தான்ல பெஷாவர்ல ஒரு கிலாஃபத் அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருக்கு. அந்த கிலாஃபத்தை அவங்க உருவாக்குறாங்க, இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றாங்க. அப்புறமா ரஞ்சித் சிங் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய இதெல்லாம் வந்து ரஞ்சித் சிங் இருக்கும்போது இல்லை, இருக்கும்போது ஆரம்பிக்குது. அவர் மகன் வராரு, அவர் வரும்போது தான் இந்த பிரச்சனையை வெடிக்குது. நாவ் நிஹால் சிங்னு ஹரிசிங் நால்வா அவருக்கும் இந்த படைக்கும் பெஷாவரில் இருக்கக்கூட படைக்கு வந்து பாலக்கோட்ன்ற இடம் ரொம்ப ஃபேமஸ், நீங்க கேட்டு. அந்த இடத்துல ஒரு போர் நடக்குது, அதுல அவங்க தோல்வி அடைகிறாங்க. யாரு இந்த இந்த குரூப் ஷீ குரூப்ல, இந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியால இருந்து போன ஆப்கானிஸ்தான் குரூப் இருக்கு இல்லையா, இஸ்மாயில் ஷா இஸ்மாயில், அவங்க தோக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் இருக்கு. இது தொடர்ச்சியா என்ன ஆகுதுன்னா 1857 ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல வந்து எல்லாம் தாந்தியா தோப்பியா இருக்கட்டும், பெஷாவாஸா இருக்கட்டும், அவங்க எல்லாம் யாரை வந்து தலைவரா தேர்ந்துட்டாங்கன்னா ஷா ஜஃபரை. இது வந்து பிரிட்டனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. நம்ம எவ்வளோ 2 பேருக்குள்ள மோதல் உருவாக்கணும், இப்போ வந்து எல்லாமே 1857 வாரில் என்ன ஒன்றா இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க திரும்பி அவங்களுடைய டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை வந்து பர்ஃபெக்டாக பண்ணது வந்து சார் சையத் வந்து ஒரு ஸ்கூல் ஆங்கிலோ முஸ்லீம் ஓரியன்டல் ஸ்கூல்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து காலேஜ் வருது. அவர் இந்த 2 முஸ்லீம்களும் இந்துக்களும் டிஃப்ரெண்ட் நேஷன் அவரும் சொல்கிறாரு. தென் இதுக்கப்புறமா வந்து பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 லார்ட் கர்சன் வந்து பெங்காலை ஈஸ்ட் பெங்கால் முஸ்லீம் மெஜாரிட்டியும், வெஸ்ட் பெங்காலை வந்து ஹிந்து மெஜாரிட்டியா கேல்கட்டால கேபிட்டலும், இங்கே டாக்கா கேபிட்டலில் 1905 பண்ணுறாங்க. அது பெரிய எதிர்ப்பு இருந்தது முஸ்லீம்களும் இந்துக்கள் சேர்ந்து அதை எதிர்த்தாங்க. அரவிந்தோ அவங்களோட ரவீந்திரநாத் டாகூர்லாம் என்ன பண்ணாரு நம்ம ஹிஸ்டரியில் படிச்சிருக்கோம். இது நடந்து ஒரு 6 மாசத்துல 1906 டாக்கால முஸ்லீம் லீக் வருது. முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சி உருவாக்குறாங்க, ஆல் இண்டியா முஸ்லீம் லீக். அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து இந்த பார்ட்டிஷனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இது அடுத்ததுக்கு வந்து சரி, இது பண்ணியாச்சு, டிவைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மின்டோ மார்லி ரீஃபார்ம்ஸ் வருது. அதுல வந்து முஸ்லீம்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுத்தாங்க, செப்பரேட் எலக்டரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேட் எலக்டரேட்ஸ் 1909 வருது. இதுல வந்து எலெக்ஷன்ல முஸ்லீம்களுக்கு தனி தொகுதியே இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இது பிரித்தாளும் கொள்கையை வந்து கான்ஸ்டிடியூஷனலாவே ஒரு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா 1911 இது கேன்சல் ஆகுது, எது இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பட் 1909 அந்த மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் கண்டினியூஸ். இதற்கப்புறமா வந்து 1914 உலக போர் வருது, முதலாம் உலக போர். ஜெர்மனி டர்க்கி வந்து பிரிட்டனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு. டர்க்கி என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற சில அமைப்புகளோட கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு புரட்சி, பிரிட்டனுக்கு எதிராக ஒரு புரட்சி செய்யணும்னு சொல்லி மெஹமூத் தியோபந்தி இருக்காரு, அவரும் ஹுசைன் அஹமத் மதனி, அவங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா வந்து ஒரு இது கொடுக்குறாங்க, ஃபத்வா கொடுக்குறாங்க. லேட்டர் அவங்க 1914 அவங்க அரெஸ்ட் ஆயிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணுறது வந்து அப்போது பிரிட்டனுக்கு நெருக்கமாக இருந்த ஒருத்தர், மதீனாவுடைய தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பிரிட்டனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். அவர் டர்க்கிக்கு எதிராக இருந்தார். அவர் தான் இவங்களை 2 பேரை கேப்சர் பண்ணி பிரிட்டன் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. தென் பிரிட்டன் இவங்களை மால்டா ஜெயிலில் போடுறாங்க. இவங்க ரிலீஸ் ஆகிறாங்க, வேர்ல்டு வார் முடிஞ்சிடுது. அட் சேம் டைம்ஸ் இவங்க ஒட்டமான் எம்பையர் டர்க்கி கூட படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒட்டமான் எம்பையரில் கவர்மெண்ட்ல கிலாஃபத்துன்னு சொல்றாங்களா, அது வந்து அது முழுமையா வந்து பிரிட்டிஷ் அதை வந்து தகர்க்க கூடாதுன்னு சொல்லி இவங்க எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன் கிலாஃபத் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிலாஃபத் மூவ்மெண்ட் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து கம்யூனலா கூட இல்லை, சில இதில் கம்யூனல் ஆங்கிள் எடுத்துடுச்சு. கம்யூனல் ஆங்கிள் கிலாஃபத் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து அந்த மோப்லா ரெபெலி பிரச்சனை வருது.
தென் காந்திஜி என்ன சொல்றாரு, இது வேண்டாம், இது வந்து அந்த சௌரி சௌராக்கு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அது வந்து புட்ஸ் அன் எண்ட், இது வேண்டாம், முடிச்சு இந்த இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்யூனலைசேஷன், இந்த இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் இந்தியன் முஸ்லிம்ஸ் இருக்கிறதுனால கம்யூனலைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹிஜ்ரத் நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து ஹிஜ்ரத் பண்ணாங்க 1925, 1825 இந்த குரூப் ஆப்கானிஸ்தானில் போய் அங்கே சண்டை போட்டாங்கன்னு. அதே மாதிரி சில பேர் இங்கே இருந்து இந்தியாவில் இருந்து ஆப்கானிஸ்தான் போனாங்க. ஓகே. ஆப்கானிஸ்தான் போய் அங்கே வந்து சரியா அவங்களால அங்கே இருக்க முடியல, ரொம்ப பேர் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. பட் இந்த கான்செப்ட், இந்தியா வந்து பிரிட்டன் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்தியா வந்து இஸ்லாமிய நாடு கிடையாது, அதனால இஸ்லாமிய நாடுக்கு நாங்கள் போயிடணும் ஆப்கானிஸ்தானுக்கு அப்படின்ற கான்செப்ட்ல வந்து இன்டர்நேஷனல் குளோபல் இதெல்லாம் வந்து இந்தியா பிகேம் கான்ஃப்ளிக்ட் ஜோனாக வந்துடுச்சு. ஓகே. இப்போ 1930க்கு வருவோம். 30ல் வந்து இக்பால், ஆல் இண்டியா முஸ்லீம் லீக்ல இருக்கிற இக்பால் வந்து அவர் ஒரு இது கொடுக்குறாரு, முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் வந்து 2 டிஃப்ரெண்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து எங்கேயுமே அது வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடையாது. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வருது, அதே வந்து செப்பரேட் எலெக்டரேட்ஸ் முஸ்லீம்ஸ்க்கு இருக்காங்க. அப்போ அந்த எலெக்ஷன் வரும்போது முஸ்லீம் லீக் வந்து எங்கேயுமே ஜெயிக்கவே கிடையாது. எங்கெல்லாம் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி இருந்ததோ ஃபஸ்லே ஹக் தான் ஜெயிச்சாரு பெங்காலில், யூனியனிஸ்ட் பார்ட்டி தான் வந்து பஞ்சாபில் ஜெயிச்சது, யுனைடெட் பார்ட்டி இதில் ஜெயிச்சது, சிங்கில் ஜெயிச்சது, காங்கிரஸ் NWFPல ஜெயிச்சது. எங்கேயுமே வந்து இவங்க கிடையாது முஸ்லீம் லீக். ஒரு சில இடத்துல வந்து உத்தரப்பிரதேஷ் யுனைடெட் ப்ராவின்சஸ்லையும் பாம்பே பிரசிடென்சில தான் அவங்க ஜெயிச்சாங்க. வேற இப்படி தோத்து போன ஒரு கட்சியால எப்படி சார் ஒரு நாட்டை உருவாக்க? எஸ், தோத்து போன கட்சி எப்படின்னா, இதுல வெரி இன்ட்ரெஸ்டிங், சிந்தில் ஒரு சீஃப் மினிஸ்டர் நான் AML நான் முஸ்லீம் லீக் சீஃப் மினிஸ்டரை கொல்லப்படுறாரு. தென் கிருஷாக் பிரஜான்னு ஒரு பார்ட்டி, ஃபஸ்லே ஹெக் பார்ட்டி வந்து அங்கே ஃபஸ்லே ஹெக் போனதுக்கு அப்புறமா வேற ஒருத்தர் கைப்பற்றுறாரு. சரி. அவர் தான் வந்து IOMLோட டாக்ஸ், மேஜர் டாக்ஸ். லேட்டர் ஆன் அவர் வந்து டூரிங் பார்ட்டிஷன் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால் ஆறாரு. ஓகே. ஏன்னா நீங்கள் பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதனால பேரை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு கட்சி, மைனாரிட்டிஸ் கூட, மைனாரிட்டி எங்கே வந்து மெஜாரிட்டியாக முஸ்லீம்ஸ் இருந்தாங்களோ அங்கே அவங்களுக்கு மவுஸ் கிடையாது. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல போனால் 1947 பாகிஸ்தானுக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட நார்த் வெஸ்ட் ஃப்ரான்சியர் ப்ராவின்ஸ்ல காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. ஓகே. 1947 பார்ட்டி இதுக்கு அப்புறமா, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 14th ஆகஸ்ட்ல அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் அந்த கட்சி தான் இருந்தது. ஏன்னா அந்த கட்சி தான் ரூலிங்ல இருந்தது. ஓகே. காங்கிரஸ் தான் ரூலிங்ல இருந்தது NWFPல. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, இது அந்த நேரத்தில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடக்குது 1939ல். செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து காங்கிரஸ் வந்து டோட்டலாக வந்து கவர்மெண்ட் குவிட் இந்தியா மூவ்மெண்ட், அந்த மூவ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. ஸோ இதுக்கு அவங்க என்ன பயந்தாங்கன்னா, ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், 1917ல் அந்த வாரெலாம் நடக்கும்போது 1917ல் என்டையர் மிடில் ஈஸ்ட்டை வந்து இந்தியன் ஆர்மியை வச்சு தான் கைப்பற்றுறாங்க யாரு, பிரிட்டிஷ். அதில் மெஜாரிட்டி வேர் முஸ்லீம் ஆர்மி மென். ஓகே. பலோச்சிஸ்தான் ரெஜிமெண்ட், சிந்த் ரெஜிமெண்ட், அப்புறமா பஞ்சாப் ரெஜிமெண்ட், NWFP, அந்த ரெஜிமெண்ட்ஸால அந்த ரெஜிமெண்ட்ஸ் வச்சு தான் இவங்க பிடிச்சதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, பிரிட்டன் வந்து மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா வித்தவுட் முஸ்லீம் ஆர்மி கம்போனன்ட் இல்லாமல் மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ யுனைடெட் இந்தியாவில் வந்து பாலிசி டிசிஷன்ஸ் வந்து இப்படி எடுக்க முடியுமா, ப்ரோ பிரிட்டிஷ் பாலிசி எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஆன்டி பிரிட்டிஷ் பாலிசி தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நான் அலைன்மெண்ட், காந்தி அவங்களுடைய பாலிசிஸ்லாம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல பிரிட்டனுக்கு. இவங்களுக்கு ஒரு கைக்கூலி கவர்மெண்ட் வேணும். அந்த ஆர்மியை வந்து எப்படி இந்த காம்போனண்ட்டை எப்படி மிடில் ஈஸ்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வேணுன்றதுனால இவங்க பார்ட்டிஷன், ஒன்றுமே இல்லாத ஜின்னா, ஒரு சீட் இல்லாத சின்ன இந்த கான்ஸ்டியூவன்ட், இந்த 1946 ஒரு எலெக்ஷன் நடக்குது. தென் தே கம் பேக். இல்லை, ஜின்னா வந்து மும்பையில் வச்சு நிறைய தடவை அவமானப்படுத்தப்பட்டாரு, அதுவுமே இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதாவது அவர் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறனால அவருக்கு நிறைய இடங்களில் புறக்கணிக்கப்பட்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது அவருக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி அதனால தான் பாகிஸ்தானை உருவாக்குனாருலாம் சொல்கிறாங்க. இல்லை அப்படிலாம் கிடையாது. ஜின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கேரக்டர் நான் சொல்கிறேன். கோபாலகிருஷ்ண கோகலேயும் திலக்கோட லாயர். அவர் 1917ல் காங்கிரஸ் IOML ஒரு உடன்படிக்கை போட்டாங்க, லக்னோ பேக்ட். கோபால் இவர் தான், நம்ம திலக் தான் 2 பேரை கொண்டு வராரு, 2 பேரும் ஒன்றா இருங்கன்னு சொல்லி.
இதை எதிர்த்து ரிசைன் பண்ணவர் தான் அந்த ஆளு. திருப்பி இவர் எப்படி கம்யூனலைஸ் ஆகிறது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. திருப்பி வந்து ஒரு எந்த பார்ட்டி ஐயுஎம்எல் ஒரு கம்யூனல் பார்ட்டி, நான் அதில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனவர் ஆல் இந்தியா முஸ்லீம் லீக். முஸ்லீம் லீக் அண்ட் லக்னோ பேக், காங்கிரஸ் லக்னோ பேக் ஏற்றுக்க முடியாது, ஒரு கம்யூனலிஸ்ட் பார்ட்டி அது. இதெல்லாம் யார் இதில் இந்த காங்கிரஸில் நான் இருக்க மாட்டேன்னு போனாலே திருப்பி அதே கம்யூனல் பார்ட்டிக்கு தலைவராக வராருன்னா ஒரு பெரிய அதிசயம் தானே. ஸோ சம்திங் இஸ் தேர், சம் அஜெண்டா இஸ் தேர். அந்த அஜெண்டா வாஸ் டிவைட் அண்ட் ரூல். ஸோ 1940 வந்து இந்த 1939 நான் சொன்னேன் இல்லையா, வார் நடக்கும்போது 1940 இவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு, முஸ்லிம்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் 2 பேரும் ஒன்றா இருக்க முடியாது, 2 நேஷன் தியரி. இதுக்கு முன்னாடி சௌதி ராமத் அலி பாகிஸ்தான் ஸ்கீம் சொன்னால், ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கீம், சின்ன பையன் ஸ்கூல் பையன் வந்து ஒரு ஸ்கீமை கொடுக்குறான், அதெல்லாம் ஒரு பாகிஸ்தானில் ஒரு கான்செப்டான்னு சொன்னால், இதே ஆள் வந்து பாகிஸ்தான் வேணும்னு ஒரு தீர்மானம் லாகூர் இது மார்ச் 22 1940 ஒரு டிக்ளரேஷன் வருது, நாங்கள் இந்த 2 நேஷன் தியரை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லி. ஏன்னா அந்த நேரத்தில் வேர்ல்டு வார் 2 பிரிட்டன் வந்து இந்தியா வந்து நம்ம நேதாஜி அவர்லாம் ஒரு பெரிய ஃபோர்ஸ் ஆகிறதுனால எப்படியும் இந்தியாவை டிவைட் பண்ணணும், ஆர்மியை நம்ம மெயின்டைன் பண்ணணும், நமக்கு சொல்லக்கூடிய ஒரு கைப்பாவை வேணும்னு தான் பிரிட்டன் வந்து பாகிஸ்தானை உருவாக்குனாங்க. ஓகே, இதோட என்ன, இது என்கிட்ட நீங்கள் கேட்டீங்க என்ன ப்ரூஃப்னா, இமீடியட்டாக ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பாகிஸ்தான் யாரோட இருக்கு, மிடில் ஈஸ்ட் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் மீடோ, சென்ட்ரல் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் அதில் இருக்கு. தென் ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக, சோவியத் யூனியனுக்கு அகேன்ஸ்டாக வந்து 1973 ஜஹீர் கான் போனதுக்கு அப்புறமா வந்து வித் அமெரிக்கா தான், டோட்டலி அமெரிக்கா. 1973 அவங்க என்ன ரோல் பண்ணாங்க, எப்படி என்னென்ன ஜிஹாதீஸ்க்கெல்லாம் எப்படி பண்ணாங்கன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, 1950s நேஷனல் லாங்குவேஜ் உருதுன்னு கொண்டு வராங்க பாகிஸ்தானில். பங்காளிஸ் அதை எதிர்க்கிறாங்க. 1950 ஒரு பெரிய கலவரம் வெடிக்குது. அப்போ இந்த 2 நேஷன் தியரி எங்கே போயிடுச்சு? 1950s இருந்து 2 நேஷன் தியரி கிடையாது, ஒன்றுமே இல்லை, பேருக்கு தான் 2 நேஷன் தியரி. அப்புறம் 1970s இந்த 69-70 எலெக்ஷனில் வந்து மெஜாரிட்டி வின் பண்ணது வந்து பெங்காலிஸ், அவாமி லீக். பெங்காலின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவாமி லீக் இங்கேயும் வின் பண்ணிச்சு, வெஸ்ட் பாகிஸ்தான்லையும் வின் பண்ணிச்சு. மெஜாரிட்டி சீட்ஸ் ஈஸ்ட் பாகிஸ்தானில் வின் பண்ணால் கூட, ஆனால் ஆர்மி அவங்கள வந்து கவர்மெண்ட் பவர் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லையா, எங்கே போச்சு அந்த 2 நேஷன் தியரி? அப்போ அங்கேயே அந்த 2 நேஷன் தியரி ஃபெயில் ஆயிடுச்சு. 1900 என்னைக்கு வந்து நீங்கள் வந்து முஜிபுர் ரஹ்மானுக்கு வந்து பவர் கொடுக்கலையோ அன்னிலேருந்து அந்த தியரி ஃபெயில். ஸோ 1971 லிபரேஷன் வார் வருது, பங்களாதேஷ் தனியாக போகுது. அப்புறமா பாகிஸ்தான் ஒரு கமிஷன் இருக்குது, ஹமுதுர் ரஹ்மான் கமிஷன். அந்த கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, பாகிஸ்தான் தோற்றதுக்கு காரணம் வந்து சரியான இஸ்லாமிசேஷன் பாகிஸ்தானில் கிடையாது, ஒருவேளை இஸ்லாமிசேஷன் இருந்ததுன்னா பாகிஸ்தான் வந்து துண்டா இருக்காது, இந்த கான்ஷியஸ்னஸை இஸ்லாமிக் கான்ஷியஸ்னஸ் நம்ம கொண்டு வரல அப்படின்னு அந்த கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுனால இவங்க திருப்பி அந்த இஸ்லாமிசேஷன் இன் பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன ஆச்சுன்னா, ஜஹீர் ஷாவோட கவர்மெண்ட், ஜஹீர் ஷா கவர்மெண்ட் வந்தது, தாவூத் கவர்மெண்ட் வந்தது. தாவூத் கவர்மெண்ட் வந்து ப்ரோ சோவியத் யூனியனாக இருந்ததுனால அமெரிக்கா என்டர் பண்ணாங்க. கிரேட் கேம். ப்ளஸ் வந்து 1971 இந்த வார்க்கு அப்புறமா பாகிஸ்தானி ஆர்மியை வந்து ரீஓரியன்ட் பண்ணாங்க, இஸ்லாமிசேஷன் டுவார்ட்ஸ் இஸ்லாமிசேஷன். ஆப்கானிஸ்தானில் வந்து இஸ்லாம் பற்றி பேசுறது, ஆப்கானிஸ்தானை வந்து ரீஸ்டாபிளைஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்களோட அமெரிக்காவோட சேர்ந்து என்னென்ன பண்ணணுமோ they did all those things. அதில் அல்டிமேட் ரிசல்ட் என்ன, 1979 தாவூத் ரிஜிமும் போயிடுச்சு, ஹஃபீசுல்லா அமீனோட ரிஜிம் போனதுக்கு அப்புறமா பிடிபிஐ ரிஜிம் சப்போர்ட் பண்ணி சோவியத் யூனியன் உள்ள வராங்க 79 டிசம்பரில் வந்து வரும்போது அமெரிக்கா கார்ட்டர் ரெஜிம் தான் இது வந்து ஜிஹாத் செய்யணும் அப்படின்னு அமெரிக்காவுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரே அங்கே போயிட்டு பெஷாவரில் போய் சொல்கிறாரு, நம்ம வந்து ஜிஹாத் பண்ணணும், நம்ம வந்து இது காட்லெஸ், கம்யூனிசம் இஸ் காட்லெஸ், அல்லாஹ்காக நீங்கள் ஜிஹாத் பண்ணுங்க அல்லாஹ் பேரால அப்படின்னு அவர் பேசுகிறாரு. லேட்டஸ்ட் வெப்பன்ஸ்லாம் அவங்களுக்கு வருது. ஸோ பாகிஸ்தான் பிகம்ஸ் அ ஹப் ஆஃப் இன்டர்நேஷனல் டெரரிசம். இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட் குரூப்ஸ், அப்துல்லா ஆசாம் எல்லாமே பெஷாவரில் தான் இருக்கிறாங்க. ஸோ தென் 1979 இருந்து அவங்களுக்கு வந்து டோட்டல் ஃப்ரீடம் அமெரிக்கா கொடுக்குறாங்க. எந்த அட்மினிஸ்ட்ரேஷன், ரிப்பப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், சப்சிக்வெண்ட்டாக ரிப்பப்ளிகன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் இருந்தது. வில்லியம் வெப்ஸ்டர் கேசேன்னு ஒருத்தர் சிஐஏ டைரக்டர் இருந்தார். அவரை ரீகன் டைமில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, லேட்டஸ்ட் வெப்பன்ஸ் வேணால் இவங்களுக்கு கொடுக்குறாரு, பாகிஸ்தானுக்கும் கொடுக்குறாரு. பாகிஸ்தான் யாருமே அதை ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து அவங்க இன்டர்ன் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. தட் இஸ் ஸ்ட்ரிங்கர் மிசைல்ஸ் அப்படின்னு.
மிக் எல்லாம் வந்து ஷூட் டவுன் பண்ணலாம், ஷோல்டர் ஃபயர். உங்களுக்கு வந்து இது தேவையே கிடையாது, போர்ட்டபிள், மேன் போர்ட்டபிள். இதெல்லாம் வந்து யாரும் யோசிக்கவே இல்லை, இந்த மாதிரிலாம் வெப்பன்ஸ்லாம் பாகிஸ்தான் கையில் கிடைக்கும்னு சொல்லி. தென் அந்த பாகிஸ்தான் அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணிச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க டெவலப் பண்ணிட்டாங்க. 89 இவங்க போகிறாங்க, யார், நம்ம சோவியத் யூனியன் விட்ரா பண்ணுறாங்க. விட்ரா பண்ணதுக்கு அப்புறமா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வெற்றி. பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, அந்த அசெட்ஸ் ஆப்கானிஸ்தானில் எந்தெந்த அசெட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அந்த அசெட்ஸை இந்தியா காஷ்மீரில் யூஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது அஜெண்டா, காஷ்மீர் வந்து எங்களோட அன்ஃபினிஷ்ட் அஜெண்டா அப்படின்னு. அது உங்களுக்கு என்ன நடந்தது, 88 இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் அந்த அஜெண்டாவை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, டு வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் பாகிஸ்தானி ஆர்மி வந்து அதோட ஸ்டேப்பில், அதோட வாழ்வு ஆதாரமே இதில் தான் இருக்குது. 2 நேஷன் தியரி, காஷ்மீர், அதை விட்டா வேற எதுவுமே அவங்களுக்கு வந்து மக்களை யுனைட் பண்ணுறதுக்கு வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது. இப்போ அவங்க ஏன் அதை மக்களை யுனைட் பண்ணணும்னா, பாகிஸ்தானோட பொசிஷன் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பலூச்சிஸ்தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். தாலிபான் யாரெல்லாம் பாகிஸ்தான் உருவாக்குனாங்களோ ப்ராக்சி வார்க்காக, டெரரிசம் மற்ற நாடுல பண்ணுறது, ஆப்கானிஸ்தானில் பண்ணுறதுக்கு, இந்தியாவில் பண்ணுறதுக்கு, அது வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவே இப்போ ஆகிட்டாங்க. ஓகே, ஜுந்துல்லா ஒரு குரூப் பலூச்சிஸ்தானில் இவங்க யூஸ் பண்ணாங்க அகேன்ஸ்ட் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. பட் ஜுந்துல்லா என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்க அவங்க. ஈரான் அதை எல்லாம் இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்புலாம் பண்ணாங்க இல்லையா, அதனால ஜுந்துல்லா வீக்கன் ஆயிடுச்சு. பிஎல்ஏ மேலே வந்துட்டு இருக்கு. ஏன்னா பிஎல்ஏவோட ப்ராப்ளம் வந்து 1970s இருந்து இருக்கு. பலூச்சிஸ்தான் எப்படி பாகிஸ்தான்ல சேர்ந்ததுனாலே அதே ஒரு பெரிய இது. இப்போ கூட நம்ம இந்தியா மேல அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு பலூச்சிஸ்தான்ல நிறைய கண்டனங்கள் எழுந்திருக்கு. அவங்களுமே பாகிஸ்தானை நோக்கி நிறைய தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஆமா, நவாப் புக்தி இவங்க தானே மர்டர் பண்ணாங்க 2005 நவாப் 6. நவாப் புக்தி ஒரு பெரிய லீடர், அவரை வந்து இந்த பாகிஸ்தானி ஆர்மி தானே மர்டர் பண்ணிச்சு பலூச்சிஸ்தான்ல. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அதை வந்து இவங்க மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா தேவை இவங்களுக்கு. ஏன்னா அமெரிக்கா வந்து ஜாஃபர் எக்ஸ்பிரஸ்ல என்ன நடந்தது, யங் கேடட்ஸ் எல்லாம் வந்து பிஎல்ஏ அடிச்சது. அப்புறமா பெஷாவர் அந்த இடத்துல எல்லாம் வந்து தேரிக தாலிபான் ஆப்கானிஸ்தானே வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நார்த் வெஸ்ட் இப்போ வந்து ஹைபர் பக்துன்வான் இருக்கு இல்லையா, அது வந்து டூரண்ட் லைன், அது வந்து பிரிட்டனுக்கும் எங்களுக்கு அது நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, இப்போ வந்து அதை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு தாலிபான் சொல்கிறாங்க. ஸோ தாலிபான் வந்து அங்கே டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கு பாகிஸ்தானி ஆர்மி கேட்கவே முடியல. ப்ளஸ் வந்து பராச்சினார்ன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 80sலாம் அந்த போர் நடந்தது. சோவியத் இருக்கும்போது ஒரு சிக்கன் நெக் மாதிரி இருக்கும். அது வந்து பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் காபூலுக்கு போகிற ரோடு இருக்குது, அது ஹைட்ஸ். அதில் வந்து ஷியா சுன்னிஸ் இருக்காங்க, மெஜாரிட்டி துரி ஷியாஸ் இருக்கிறாங்க. அங்கே துரின்ற ஒரு குரூப் இருக்கு. ஓகே, அந்த குரூப்புக்கு வந்து 1980s இருந்து இந்த ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. 80s இருந்து அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பன் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க வந்து இந்தியாவில் பெஹல்காம்ல எப்படி பண்றாங்களோ அதே தான் ஸ்டைல். இப்போ யாரும் கேட்டாங்களா அதான் பண்ணுவாங்களான்னா, இந்த ஸ்டைல் அவங்க 80s இருந்து நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பேரை கேட்டு அடிக்கிறது, டாக்டர்ஸை அடிக்கிறது, லாயர்ஸ் எல்லாம் அடிக்கிறது, மர்டர் பண்றதுன்னா இந்த மாதிரி சர்வசாதாரணம். பாகிஸ்தான்ல இந்த பேரை கேட்டு அங்க இருக்கக்கூடிய இது வந்து ஓப்பனா இருக்கு. குவெட்டால பாம்பு நடக்கும் எல்லா இடத்துல. இப்போ வந்து இங்க இருந்து பில்கிரிம்ஸ் போவாங்க ஃப்ரம் கராச்சியில இருந்து, ஷியா பில்கிரிம்ஸ் வந்து ஈரானுக்கு போகும்போது அந்த வண்டியை அங்கேயே மடக்கி எல்லாரையும் மர்டர் பண்ணியிருக்காங்க. இது வந்து சகஜம். டிரைவர் சுன்னியா சரி நீ ஓடுன்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு 1988 நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ பராச்சினார்ல வந்து கவர்மெண்ட் எந்த எய்டும் ஷியாவுக்கு கொடுக்க முடியாது. எல்லாம் டோட்டலி அந்த குரூப்ஸ் தான் ப்ராக்சி, இவங்களோட ப்ராக்சிஸ் தான். ஏன்னா இவங்க ப்ராக்சிஸ் யாருன்னா லஷ்கர் ஜஹாங்கீர்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த லஷ்கர் ஜஹாங்கீர் டூரான் லைன் ஆப்கானிஸ்தானில் போச்சுன்னா அது வந்து தாலிபான், அது வந்து இந்தியாவுக்குள்ளே வந்ததுன்னா ஜைஷ் முகமது. ஸோ இவங்க அந்த குரூப் தான் அது. ஸோ அவங்க பாகிஸ்தானால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹெலிகாப்டர் கன்ஷிப்ஸ் கூட பறக்க முடியல. ஆனால் அதே வந்து ராக்கெட்டில் வச்சு அடிப்பாங்க. அவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. ஸோ பாகிஸ்தானி ஆர்மி டோட்டல் ஃபெயிலியர். இந்த இன்டர்னல் அவங்க ஆளுங்களை, இது ஃபெயிலியர்னு சொல்கிறத விட கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அவங்க தான் அது. ஸோ இதில் வந்து மக்கள் என்ன ஆகுதுன்னா, மைனாரிட்டி வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது. தெர் இஸ் நோ லா அண்ட் ஆர்டர். ஐஎஸ்ஐயே இதில் இன்வால்வ். ஐஎஸ்ஐ 80s இருந்து ஜியா காலத்தில் இருந்து இன்னி வரைக்கும் ஐஎஸ்ஐ வந்து மைனாரிட்டிஸை கொலை பண்ணுறதுக்கே
ஒரு ஆர்மி வச்சிருக்கு. அந்த மைனாரிட்டிஸை கொலை பண்ற ஆர்மி தான், டெரர் மூவ்மெண்ட் தான் இங்க வருது. டிரான்ஸ்ஃபர் ஆனா பேர் மாறும், அவ்வளவுதான். லஷ்கர் ஜாங்வி சிபாஹ சஹாபான்னு சொன்னா இங்க அங்க போனா, ஆப்கானிஸ்தான்ல போனா. தாலிபான் இங்க இந்தியாவுக்கு வந்ததுல ஜாயிஷ் முகமது, இல்ல ஹர்கத்துல் அன்சார், ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி ஹுஜி, பேர் தான் மாறும். ஆனா எல்லாமே அவங்களோட ஆளுங்க தான். அதனால இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பாகிஸ்தானால இது சமாளிக்கவே முடியல. இப்போ சில பேர் கேள்வி கேட்கறாங்க, இது எப்படிங்க அவங்க தான் பண்ணாங்க, எப்படி சொல்லணும்? இதுல இருந்து எங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இன்டர்னல் பிரச்சனைகள், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளை திசை திருப்பி இந்தியா தான் நம்ம ஒரே எதிரி அப்படின்னு நிறுவுறதுக்கு தான் பாகிஸ்தான் இதை பண்ணியிருக்கு. ஆனா அதுல சக்சஸ் ஆயிருச்சா சார்? அது என்ன சக்சஸ்ன்னு கேக்குறீங்க? இல்ல, இந்தியாவை எதிரியாக்கி அங்க இருக்கக்கூடிய இன்டர்னல் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல, அதை மறைக்கணும் நம்ம. இல்ல அது மட்டும் கிடையாது. அவங்க என்ன நினைச்சாங்க, இந்த வஃப் ஆக்ட்ல வந்து ஒரு பெரிய ஒரு திருப்பும் ஒரு இது வரும், ஒரு ப்ராப்ளம் இந்தியாவுக்கு இருக்கு, அதனால நம்ம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ அதுல அப்போஸ் பண்றவங்களே என்ன சொல்றாங்கன்னா, செக்யூரிட்டி ஆங்கிள் வி ஆர் வித் கவர்மெண்ட். நம்ம ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், இவரோட நம்ம ஒய்சியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலி அகைன்ஸ்ட் பாகிஸ்தானி கவர்மெண்ட். ஓகே, இன்னைக்கு ஒய்சி தான் நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கரெக்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். பட் வஃப் ஆக்ட்ல வந்து அவருக்கு ஒப்பீனியன் வித் கவர்மெண்ட். பட் இப்போ எப்படி இருக்குன்னா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வேற, செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா வேற அப்படின்னு வந்துருச்சு. இந்த டிஃபரன்ஸ் அவங்க என்ன எதிர்பார்க்குறதா, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வரும். இவங்க வந்து எப்படி நம்ம வந்து ஜிஹாதுக்கு எப்படி ரெடி ஆகிறாங்களோ, ஏன்னா நம்ம இதான் ப்ரொபகேண்டா பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி கோரியோட ப்ரொபகேண்டா அப்படிதான், ஜிஹாதுக்கு ரெடி ஆவாங்க இந்தியன்ஸ் அப்படின்னு. அது கோரி, நம்ம ஃபரத்துல்லா கோரியோட ஸ்டேட்மெண்ட் நம்மலாம் அதை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? அது இவங்க என்ன நினைச்சாங்க, மேபி இது ஒரு பெரிய அப்ரைசிங் ஆகும்னு நினைச்சாங்க. பட் டு வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து அந்த அப்போஸ் பண்ண ஆளுங்களும் வந்து இது வந்து இது ரொம்ப டேஞ்சர், நம்ம வந்து இதோட நிறுத்திக்கணும், இது அப்போசிஷன் இஸ் அப்போசிஷன். சுப்ரீம் கோர்ட்ல கூட போயாச்சு. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஸ்டே இருக்கு. இது சிம்பாலிக்கா நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்கா அவங்க மெனி ஆஃப் த ஆர்கனைசேஷன் சிம்பாலிக்கா பண்றாங்க. ஒய்சி மாதிரி ஆளுங்களாம் வந்து டோட்டலி அகெயின்ஸ்ட் பாகிஸ்தானா இருக்காங்க. அவங்க அது எதிர்பார்க்கல. அவங்க நினைச்சது ஒரு பெரிய, இவங்களுக்கு கொடுத்த ராங் இன்ஃபர்மேஷன் வந்து பெரிய இது நடந்துற போகுது, பெரிய இது. இந்த புல்வாமா அட்டாக்கால எல்லாருக்குமே ஒரு 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 இது இருக்கு, ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. காஷ்மீரிஸ்க்கு ஒரு பெரிய இம்பாக்ட். காஷ்மீரிஸோட ஜீவாதாரமே போன மாதிரி அது. ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க, இது ஒரு இம்பாக்ட் வரும்னு. இம்பாக்ட் வரல. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்கு, இது வாட் இஸ் திஸ், இது எப்படி உண்மையா, இவங்க தான் பண்ணியிருப்பாங்களா சார்? அதான், அது என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒவைசியா இருக்கட்டும், இல்லை ஒமர் அப்துல்லாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் இந்தியாவோட செக்யூரிட்டி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பாகிஸ்தானிகள் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள்னு சொல்றாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாகிஸ்தான் தான் பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, நீங்களே பண்ணியிருக்கலாமே, நீங்களே ஒரு சதி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன வரும்? இப்போ நீங்க பாகிஸ்தான் செனேட்ல சில பேர்லாம் பேசுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப காமிக்கலா இருக்கு. ஜாய் கான் அப்படின்னு ஒரு பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி சிந்து மாகாணத்தோட செனேட்டர், அவர் இன்னைக்கு நேற்று நைட் அவங்க பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து சிக்ஸ்லாம் எங்களோட தான் இருக்காங்க, இந்தியன் ஆர்மியில் சிக்ஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு எங்களுக்கு அகேன்ஸ்டாக வரமாட்டாங்க, இது வந்து குருநானக்கோட ஒரு தேசம் இது, அவர் எங்கெல்லாம் கால் பிடிச்சாங்களோ அங்கெல்லாம் வந்து சிக் ஆர்மி வராது. பனூன் கனடாவில் அமெரிக்காவில் அந்த இருக்கிறாரில் பனூன்னு, அவரும் வந்து சொல்லிட்டாரு, நமக்கு வந்து இன்னும் நம்ம பாகிஸ்தானை வந்து சிக் ஆர்மி அட்டாக் பண்ணாது. இப்போ ரொம்ப சீக்கிரமாக வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஒரு சாதாரண ஒரு பிண்டியில் இருக்கக்கூடிய சாதாரண சோல்ஜர் வந்து பாப்ரி மஸ்ஜிதுக்கு அடிக்கல் நாட்ட போகிறாரு. அதுக்கப்புறமா ஆசிம் முனீர் வந்து கால் டு பிரேயர், இந்த அசான் பாங்கு சத்தம் கொடுப்பாங்களே, ஆசிம் முனீர் வந்து பாங்கு சத்தம் கொடுக்க போறாரு அந்த மஸ்ஜித் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீங்க இன்டர்னலா இதை ஒத்துக்கிறீங்க, நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லி, வேற வழி இல்லையே. இன்டர்னலி வி ஆர் அட்மிட்டிங், அவங்க அட்மிட் பண்றாங்க, நாங்க தான் அது பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இல்லைன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் வருமா? இன்னொரு கேள்வி கேட்டாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க இந்த வேலைலாம் இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சொல்லி தான் பண்ணோம், இது என்ன எஸ்கேபிசம்? ஆமா, இந்த குரூப்ஸ் இருக்கு, ஆனா இந்த குரூப் நாங்களாவே வந்து வளர்த்து விடல, அமெரிக்கா தான் வளர்த்து விட்டது, இப்போ எங்களால கட்டுப்படுத்த முடியலன்றதுதான் அர்த்தம். அது கவாஜா சொன்னது. அதுக்கு மீனிங் என்ன? அதுக்கு அவரே ஒத்துக்கிறாரு, இன்டைரக்டா சொல்றாரு, நாங்க அது ரெஸ்பான்சிபிள் கிடையாது, இந்த குரூப்ஸ் வந்து எங்க கண்ட்ரோல்ல இல்ல, ஆனா இந்த குரூப்ஸ் உருவாக்குனதான் அமெரிக்கா ஜிஹாதுக்காக
அப்படின்னு சொல்ல போனா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க தான் பண்ணாங்க, பட் we are not responsible சொல்ற மாதிரி தான் அது. அப்போ இது இந்தியா தான் பண்ணியிருக்கோம்னு சொல்றதுக்கு வந்து குவாஜா மறைமுகமா இல்ல நம்ம பசங்க தான், ஆனா கையில இருந்து அவங்க தவறி போயிட்டாங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றதுக்கு தான் அதுக்கு அர்த்தம். செனட்ல பேசக்கூடிய பேச்சுக்கெல்லாம் எப்படி இருக்கு? இந்த மாதிரி பேச்சுக்கள் இருக்கு. நாங்க வந்து அது பண்ணுவோம், ரெட் ஃபோர்ட்ல இஸ்லாமிய ஃபிளாக் லஷ்கர் தொய்பா என்ன சொல்லுதோ அதே செனட்டும் பேசுது. நாங்க வந்து பாபரி மஸ்ஜிதை கட்டுவோம்னு ஒரு செனட்டர் பேசக்கூடிய பேச்சு அது. அப்போ செனட்டர் பேசுறாங்கன்னா அப்போ இவங்களுக்கு இன்டர்னல் பாலிடிக்ஸ் என்ன நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. சார் முதல்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எஃப் அமைப்பு வந்து இதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி அட்மிட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி பேசுகிறாங்க, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களோட அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் சார் இது உண்மையாகவே இப்படி ஹேக் பண்ணி பண்ணதா, இல்லை அவங்க வந்து முதல்ல சொல்லிட்டு இப்போ பயப்படுறாங்களா? யார் ஹேக் பண்ண முடியும்? இது ஒரு எக்ஸ்கியூஸு. இது சொல்கிறேன் யாரும் நம்புவாங்களா? யார் ஹேக் பண்ணாங்களா? அந்த ஹேக் பண்ண நம்பர் மட்டும் கொடுக்க சொல்லுங்களேன். இந்த கம்ப்யூட்டர்லேருந்து எங்கள் ஹேக் ஆகிருக்குன்னு சொல்லி கொடுக்க சொல்லுங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்கியூஸு. ப்ளஸ் வந்து நேற்று நைட்டு JUF ஜமாத்துல் உலமா இஸ்லாம் ஃபஸ்லுர் ரஹ்மான் ஃபேக்ஷன், சமீல் ஹக் ஃபேக்ஷன் வந்து ஜெய்ஷே முகமது, இவர் இந்த ஃபேக்ஷன் வந்து மற்ற அமைப்புகள்லாம் இவருக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி கட்டார் ஒரு ஃபத்வா பாஸ் பண்ணிடுச்சு. அது வந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக வந்து இஸ்ரேலோட யாரெல்லாம் சேர்ந்துருக்காங்களோ அவங்களோட ஜிஹாத் வந்து நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி லாகூர்லேயும் ஒரு ஜிஹாத் டிக்ளரேஷன் ஆச்சு இந்த புல்வாமாக்கு முன்னாடியே. நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். என்ன அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் கொலாபரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாகவும் நாங்கள் வச்சு ஜிஹாத் பண்ணுவோன்னு. இப்போ அந்த JUF ஃபேக்ஷன் வந்து லாகூரில் ஒரு மீட்டிங் போட்டு கிளியராக சொல்கிறான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இஸ்ரேலோட இருக்கு, நாங்கள் வந்து இந்தியாவை வந்து ஒரு வி வில் டீச் லெசன், லாகூரில் வந்து அவங்க வந்தால் அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம்னு JUF சொல்கிறாரு. இப்போ குளோபல் சினாரியோ இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் வந்து கொலாபரேஷன் பண்ணுறீங்க, அதனால் உங்கள் மேலே ஜிஹாத் வந்து அந்த கட்டார் ஃபத்வாவும் எங்கள் ஃபத்வாவுக்கு வந்து நீங்கள் இந்த ரேடரில் நீங்கள் வந்துட்டீங்க, அதனால் ஃபத்வா, அதனால் உங்களுக்கு ஜிஹாத் உங்கள் மேலே வந்து நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதே வந்து என்ன அர்த்தம்? போர் தொடுக்கிறதுக்கான ஒரு இது. அப்போது இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அவங்க இருந்ததுனால தானே அந்த மர்டர் நடந்திருக்கு, அந்த மசாக்கர் நடந்திருக்கு. ஆல்ரெடி இவங்க பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி இவங்க இது வந்து கிளியராக இருக்குது. ஏன்னா 5 வருஷமாக வந்து எந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கலை. டூரிசம் இஸ் ஆன் த இது, எலெக்ஷன்ஸ் வேறு வந்துடுச்சு, இது ஒரு பெரிய டிஃபீட் அவங்களுக்கு. ஓகே, அதனால அந்த டூரிசம் எப்படி கெடுக்கிறது, அத்தனை எப்படி ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இப்போ நீங்கள் ரொம்ப வீடியோஸ்ல எல்லாம் அண்ணாமலை சாரே சொல்லியிருக்காரு, அவங்கள முதல்ல போய் காப்பாற்றினது முஸ்லிம்ஸ் தான் அப்படின்னு. அங்கேயும் ஒரு ஹிந்து முஸ்லீம் டிவைடு கொண்டு வரணும்னா இந்த ப்ராப்ளம் பண்ணணும். மற்ற இடத்துலையும் இந்த மாதிரி டிவிஷன் வரணும்னா இந்த ப்ராப்ளம் பண்ணாதான் மற்ற இடத்துல இது ப்ராப்ளம் ஆகும். அதனால் அண்ணாமலை சார் கிவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் அப்படி கிடையாது. மற்ற பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலேருந்து ஒரு யுனைடெட் இது வருது. ப்ளஸ் ஒமர் அப்துல்லாவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் ஹோம் மினிஸ்ட்ரியே வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி முஸ்லீம் லீடர்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மீட்டிங் ஆல் பார்ட்டி மீட்டிங் வரணும் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, பட் we are all united. இந்தியாவில் இருக்கிற ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஆர் யுனைடெட். அண்ட் பாகிஸ்தான் போட்ட பிளான் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே சார், முதல்ல டிஆர்எஃப் வந்து இதை நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அதன் பிறகு மாற்றி எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? காரணம் வந்து டிஆர்எஃப் நாங்கள் ஒத்துக்கிட்டோம்னா சாங்ஷன்ஸ் வரும், யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சாங்ஷன்ஸ் வரலாம். ஏன்னா அது வந்து எப்படியும் ஒரு லஷ்கர் தவ சாங்ஷன்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு பிரதிபலிப்பு தானே சஜித் மீர்லாம். அது இவங்க மேலேயே சாங்ஷன் வரலாம். நீங்கள் ஏன் FATPயில் நீங்கள் ஏன் இது வரைக்கும் அவங்கள வந்து ஒன்றும் பண்ணலைன்னு பாகிஸ்தான் மேலேயும் வரலாம். இது வந்து லெஜிட்டிமேட் ஃபார் அஸ் டு அட்டாக், அவங்க பேசஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாம் உரிமை இருக்குது. அதெல்லாம் டீலிஜிட்டிமைஸ் பண்ணுறதுக்கு இல்லை நீங்கள் எதுவுமே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் இன்னசென்ட் அப்படின்னு சொன்னால், இந்தியா ஒரு வேளை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணால் இது வந்து இன்டர்நேஷ்னல் லாக்கு வயலேஷன், அவங்களாம் பண்ணவே இல்லை, அவங்களாம் இன்னசென்ட் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் இல்லையா? அதான் பாகிஸ்தான் அதுக்காக தான் இந்த பாகிஸ்தான் சொல்லி தான் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணாங்கன்னா எப்படி ஹேக் பண்ணாங்க, எந்த இதுலேருந்து ஹேக் ஆயிடுச்சு, அதெல்லாம் அவங்க கொடுக்கணும் இல்லையா? ஓகே சார், எங்களோடு இணைந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை குறித்தும் அதோட வரலாறுல இருந்து தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இன்னும் வருங்காலங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஜெயந்த், தேங்க்யூ. கண்டிப்பாக இது வந்து ஒரு போர் நடக்கும், பட் இந்தியா வெற்றி பெறுங்கிறது தான்.
இந்தியாவோட வந்து இந்த வருடத்துக்கு உண்டான வருட பலன்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். இந்த போரும் சேர்ந்து நடக்கும். கொரோனா தொற்று திருப்பி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வர வாய்ப்பு இருக்கா? இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.